ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, குடிமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமான்ற பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் இருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறத்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். சட்டத்தின் ஆட்சி என்பதை யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவி டைசி. ஏவி டைசி யாரும் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். அடுத்ததாக சட்டப்பிரிவுகள் சிலவற்றை பார்க்கலாம். சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னாக்கா சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னாக்கா பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பிரிவு 16. சட்டப்பிரிவு 17 எது பார்த்தீங்கன்னாக்கா தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமை ஒழிக்கிறத பற்றி எதை சொல்லுதுனாக்கா சட்டப்பிரிவு 17. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் பொழுது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படியின் செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கிறப்போ என்ன பண்றாங்கனாக்கா மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுறாங்க. அதே போல மாநில அரசுக்கிட்டையும் ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கும் பொழுது அவர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டாங்க. அதே மாநிலத்தில் அவங்கள நியமிக்கப்படுறது கிடையாது. அடுத்ததாக சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா மேலவை கீழவை, அதாவது இரண்டு அவைகள் இருக்கு. அதில் 2 அவை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா, பீகார். இந்த 6 மாநிலங்களில் மட்டும் தற்பொழுது ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களாக இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்தியாவில் தற்பொழுது 6 மாநிலங்கள் மட்டும் சட்டமன்ற மேலவை, அதாவது கீழவையும் இருக்கும் மேலவையும் இருக்கும். இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 6. அந்த 6 மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகியவைன்னு சொல்றாங்க. அடுத்ததாக மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டவையாகும். பண மசோதாக்களை எங்கே கொண்டுட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் கொண்டு வருவாங்க. அதே போல் மாநில சட்டமன்றத்திலையும் அதே ஃபார்மெட்டில் கொண்டுட்டு வர அதே நடைமுறைகளை பின்பற்றத சொல்கிறாங்க. சட்டமன்ற பேரவை பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற மேலவையை காட்டிலும் கீழவை மேலவை இருக்குல்ல அதை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா எதுக்கு அதிகப்படியான பவர் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற பேரவைக்கு அதிகப்படியான பவர். எதை காட்டிலும்னாக்கா சட்டமன்ற மேலவையை காட்டிலும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. ஒரு இந்திய குடிமகன் இருக்கிறாருனாக்கா அவரு குடியுரிமை பெறுவதையும் குடியுரிமை வேணாம் துறக்கிறதையும் பற்றி எதில் விதிகள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய குடியுரிமை சட்டம் 1955 உள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டாக்கா குடியரசுத் தலைவர். அவர்தான் நாட்டின் முதல் குடிமகன் சொல்லுவாங்க. அடுத்ததாக நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நாட்டுரிமைனா என்னது, குடியுரிமை என்னதுன்னா பார்க்கலாம். நாட்டுரிமைனாக்கா பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படுகிறது. அந்த நாட்டில் பூர்வீகமாக இருந்திருக்கணும், பிறந்திருக்கணும், இறந்திருக்கணும். அதாவது இனம் எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அது நாட்டுரிமை தருவாங்க.
அடுத்ததாக குடியுரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். நாட்டுரிமைனாக்கா பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் தராங்க. குடியுரிமை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டின் அரசாங்கத்தில் தனி ஒருவருக்கு வழங்கப்படும். அது என்னன்னா ஒரு சில சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டுன்னு சொல்றாங்க. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இது முக்கியமானதுங்க. நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமை வேணா மாத்திக்கலாம். அடுத்து சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும். சமய சார்பின்மை எங்கிருந்து வரப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா செகுலம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இதோட பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் என சொல்றாங்க. அடுத்ததாக ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் என்பவர் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசு வெளியுறவுத்துறை மூலயமா தான் இது கொண்டாடுறாங்க. அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்றோம். சரிங்களா? எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இதோட நோக்கம் என்னன்னாக்கா இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறுவதில் அதற்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த பிரவாசி தினம் யார் நினைவாக கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 அன்றைய தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக, அதாவது பிரவாசி பாரதிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நாத்திகம், சமய சார்பின்மை. நாத்திகம்னாக்கா கடவுள் அல்லது கடவுள்கள் மீதான நம்பிக்கையற்றி இருத்தல். சமய சார்பின்மைனாக்கா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். அடுத்து முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். யார் பார்த்தீங்கன்னாக்கா அக்பர் மத சகிப்புத்தன்மையை பின்பற்றினார்னு சொல்றாங்க. அவருடைய தீன் ஹில்லாக்கி தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் ஈ குல் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சகிப்புத்தன்மையை, சமய சகிப்புத்தன்மையை எடுத்து இயம்புகிறது. முகலாய பேரரசர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்பர். அடுத்ததாக சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கிறது. இந்திய நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமய சார்பற்ற நாடு. அடுத்ததாக உலக மனித உரிமைகள் தினம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக மனித உரிமைகள் தினமாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 10. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமையை ஐக்கிய நாடுகளின் பொது சபையே சாரும். மனித உரிமைகள் தினம், உலக மனித உரிமைகள் தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 10. அடுத்ததாக சில சட்டப்பிரிவுகள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளில் பிரிவு 24, அது அந்த பிரிவு எதை பற்றி சொல்லுதுனாக்கா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 24. பிரிவு 39 எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அடுத்ததாக சில முக்கியமான தினங்கள். சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா
1979. இது யார் அறிவிச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆண்டு 1978, 1979. அடுத்ததாக குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் இது இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். எப்பனா 24 ஹவர்ஸு இலவச டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு தான். சரியா? குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கிறதுக்கும், குழந்தை திருமணம் நடைபெற்று அதை தடுக்கிறதுக்கும், ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாங்க. என்ன நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 1098. அடுத்ததாக பெற்றோர் மற்றும் மூத்த மக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. அவங்கள மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்களை பராமரிப்பது யாரோட இது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வாரிசுதாரர்களோட சட்டப்பூர்வமான கடமையாகும். முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன. இதுக்கான சட்டம் எப்போ கொண்டு வந்தானா 2007. அடுத்ததாக சில முக்கியமான சட்டங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிறது. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. அதில் என்ன கூறுறான்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் திருமண வயது 21 என சட்டப்பூர்வமாக்கிறது. இந்து வாரிசு சட்டம் 1956. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபொழியாக பெறுவதை உறுதி செய்கிறது. வரதட்சணை தடை சட்டம் 1961. வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. இதுக்கான இது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அநாகரிக சித்தரித்தல் எதிரான சட்டம் 1999. பத்திரிகைகள், செய்திகள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது. இதுக்கான சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1999. அடுத்ததாக தொழிலாளர் சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. இதெல்லாம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. இத்தனை சட்டங்கள் மூலமாக பாதுகாக்கிறது பெண் தொழிலாளர்களை தான். சரிங்களா? குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்ததாக இந்திய தண்டனை சட்டம் 304A பிரிவு பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும். அடுத்ததாக நம்பர் பிளேட்ஸ், பல்வேறு வண்ண இலக்க தகடுகள், அதாவது நம்பர் பிளேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். இதில் சிவப்பு கலர் வண்ணத்தகடு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும். அவங்களோட வண்டிகளை என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கலர் நம்பர் பிளேட். நீல வண்ணத்தகடு பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாட்டு பிரதிநிதிகள், தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும். வெள்ளை வண்ணத்தகடு பார்த்தீங்கன்னாக்கா இது சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் என்பதாகும். மஞ்சள் வண்ணத்தகடு பார்த்தீங்கன்னாக்கா வணிக ரீதியான வாகனங்களுக்கானதாகும்.
மொத்தம் 4 வண்ணத்தகடு இருக்குது. சிவப்பு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரோட வாகனங்களுக்கும், நீல வண்ணத்தகடு பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கும், வெள்ளை வண்ணத்தகடு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண குடிமகன் சொந்த வாகனத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இல்லை கமர்ஷியல் பர்பஸ் வணிக ரீதியான வாகனங்கள் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.